அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நாம் இன்னைக்கு ரொம்ப அருமையான ஆட்டுக்குடல் மசாலா பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆட்டுக்குடல் கிடச்சிச்சின்னா மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆட்டுக்குடல் மசாலா ஒயிட் ரைஸ், அப்புறமா சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். நான் ஆட்டோட சிறுகுடல் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி க்ளீன் பண்ண குடல். ரொம்பவே அருமையாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த குடலை. இதை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க, நிறைய அழுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வெட்டி வச்சுருக்க ஆட்டுக்குடலை ஒரு 2 நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் பிசு இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெந்நீரில் ஊற வைக்கிறோம். லைட் சுடுதண்ணில நம்ம வெட்டி வச்ச குடலை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதில் போட்டு எடுத்துட வேண்டியதான். இதில் எந்த விதமான ஸ்டெப்ஸுமே இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. நீங்கள் 2 நிமிஷம் வெந்நீரில் போட்டதுக்கு எடுத்ததுக்கு அப்புறமாட்டு அந்த குடல் துண்டுகளை குக்கரில் வச்சு ஒரு 10 விசில் வைங்க. ரொம்பவே அருமையாக குக்கரில் அந்த குடல் துண்டுகள் குக் ஆயிரும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான மசாலா கொடுத்து பிரட்டி எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையான சுவையான குடல் மசாலா ரெடி ஆயிரும். இது நீங்கள் ரோட்டல் கடையில் போய் சாப்பிட தேவையில்லை. உங்கள் வீட்டிலேயே அருமையான ஹெல்த்தியான குடல் மசாலா கிடைக்கும். இதை மறக்காம உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கரில் நம்ம வெட்டி வச்ச குடலை போட்டாச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டால் போதும். இதுக்கு நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு குடல் வேகிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டிருக்கோம். அதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடுறோம். மஞ்சப்பொடி எதுக்குன்னா அதில் சில கிருமிகள் இருந்தால் கூட அது நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அது உங்களுக்கு எந்த விதமான ஒரு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு இது பண்ணாது. அதுக்காக தான் நம்ம மஞ்சப்பொடி யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 விசில் நம்ம வச்சு எடுக்க போகிறோம். குடல் ரொம்பவே அருமையாக வெந்துடும் 10 விசிலுக்கு அப்புறமாட்டு. இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். குடல் ரொம்பவே அருமையாக வெந்திருக்குது. இந்த தண்ணியை த்ரோ பண்ணிடாதீங்க. இந்த தண்ணி வந்து இந்த இதோடய சேர்ந்து இருக்கட்டும். நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது இந்த குடல் நம்ம அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லிக்கீரை, அப்புறமா ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்குனது. நான் இன்னைக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்போவுமே நான்வெஜ் பண்ணும்போது கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அது அந்த நான்வெஜ்ஜுக்கு ரொம்பவே சுவையை அருமையாட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற நல்லா வதக்கிக்கலாம். இது நீங்கள் அந்த கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கிடுவோம் இதை. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம். இது ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். பச்சை வடை போகிற வரையும் இதை நல்லா வதக்கி விடணும். இதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்க குடலை அப்படியே அந்த தண்ணியோடயே நீங்கள் இதில் ஊற்றிடுங்க. இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே இதிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி பிரட்டி எடுத்துடலாம். பொடியாக நறுக்கின தக்காளி, ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு சின்ன டீஸ்பூன் பெப்பர், ஒரு சின்ன டீஸ்பூன் கரம் மசாலா, நான் இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகப்பொடி. இதெல்லாம் போட்டதுக்கப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாடை போகணும். அதுக்கப்புறமா இந்த தண்ணியும் கூட கொஞ்சம் ட்ரை ஆகணும். மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமாட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணி எடுங்க. ரொம்பவே அருமையான நம்ம குடல் மசாலா ரெடி ஆயிரும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கடலைப்பருப்பை வேக வச்சு அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணலை. இது ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அருமையான குடல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, தண்ணியெல்லாம் கூட நல்லா வத்திடுச்சு. இது பரோட்டா, சப்பாத்திக்கு, அப்புறமா தோசை, இட்லிக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் இது உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே வித்தியாசமான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குடல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். மல்லிக்கீரை எப்போவுமே கடைசியாக சேருங்க. அப்போ தான் அந்த வாடை கரெக்டாக அதில் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா அந்த மல்லிக்கீரையோட வாடையே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.